ஹலோ அமேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் ஃபார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபரான ஃபாத்திமா அண்ட் தென் அவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம இந்த ஜிமின் ஒன் ஷாட்டை அப்லோட் பண்ண போகிறோம். பட் ஆனால் நான் ரொம்ப லேட்டாகவே அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ நான் 11:09 PM தான் நான் ரெக்கார்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பிஸி ஷெடியூல். பட் ஆனால் உங்களுக்காக இதை டெடிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இதை டெடிகேட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அமீஸ் நீங்களும் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்ச சீனை மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ டேரக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு வில்லேஜ்குள்ளே ஒரு கார் ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் வெளியே சுற்றி பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்த பர்சன் இந்த வில்லேஜை விட்டு போய் கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அந்த வில்லேஜில் அந்த பர்சன் திரும்ப வரதுனால ஊர் ஃபுல்லாக பார்த்துட்டே வராங்க. அந்த ஊரில் ஒரு திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த திருவிழாக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. ஆஃப்டர் 8 இயர்ஸ் கழித்து அவங்க வராங்க. ஸோ இப்போ இந்த திருவிழாவில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த பர்சன் வந்துகிட்டே இருந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இறங்கி நான் நடந்து வரேன்னா நீங்கள் வீட்டில் காரில் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிடுங்க, லக்கேஜஸ் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ இப்போ அந்த பர்சன் என்ன பண்ணுறாருனா பொறுமையாக அப்படியே வயலில் நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போது அவர் ஜல் 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 ஜல்லுன்னு ஒரு சலங்கை சத்தம், இந்த பரதநாட்டியம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த சலங்கை சத்தம் ஜல்லு 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 ஜல்லுன்னு கேட்குது. ஸோ ஒரு திருவிழா, காற்று ஒரு பக்கம், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா அவர் போகிற வழி ஃபுல்லாகவே வெறும் புளிய மரமாகவே இருக்கிறதுனால அவருக்கு லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ திரும்ப கொஞ்சம் தூரம் போகிறாரு. அதுக்கப்புறம் சவுண்டு கிடையாது, கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜல் 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 ஜல்னு அதே சவுண்டு குடு குடுன்னு யாரோ ஓடுற மாதிரி. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகிறாரு. போனதுக்கப்புறம் அந்த சவுண்டு கேட்கல. பட் ஆனால் அவர் கோயிலை ரீச் பண்ணிடுறாரு. சரி போகிறதுக்கு முன்னாடி கோயில் போயிடலாமே, வீட்டுக்கு போகிற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ளார வராரு. கோயில் உள்ளார போனவுடனே போயிட்டு ஃபஸ்ட்டு சாமியை தரிசனம் பண்ணுறாரு. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கோயில் பிரகாரத்தை சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு ஸ்டேஜில் ஒரு பொண்ணு பரதநாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளோட கண்கள் அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பாவனைகளோடு மாறுது. அவ்வளோ அழகாக அந்த பொண்ணு நம்மளோட பரதத்தை ஆடிட்டுருக்கா. ஸோ அதை பார்த்தோன்னே மனுஷன் ஸ்டன் ஆகி அதே இடத்துல நின்றுறாரு. ஸோ பச்சைக்கண்ணை எடுக்கல, அப்படி பார்த்துட்ருக்காரு அந்த பொண்ணை. ஸோ அந்த அரங்கேற்றம் முடியுது. அரங்கேற்றம் முடிஞ்ச உடனேவே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சலசலன்னு கலைய ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்மளோட ஹீரோ வேறு யாரும் கிடையாது. இவ்வளோ நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தது நம்மளோட ஜிமின் தான். நம்ம ஜிமின் நம்மளோட ஹீரோயினியை பார்க்கவே முடியல. அந்த ஹீரோயினி யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் ஒரு பெரிய டான்ஸர். உங்களோட நேம் நம்மளோட ஸ்டோரியில் யோர்னா. நீங்கள் ஒரு பெரிய பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸர் நீங்கள். ஸோ நீங்கள் அரங்கேற்றம் பெருசாக எங்கேயும் வெளியே போக மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஊரில் எப்போவுமே அரங்கேற்றம் திருவிழாவில் நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டான்ஸர். ஸோ நீங்கள் அந்த அரங்கேற்றத்தை முடிச்சுட்டு கீழே இறங்குறீங்க. அப்போது எல்லோரும் உங்களை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களும் எல்லாருமே கலையிறாங்க. பட் ஜிமின் இடையே இருந்து உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அப்போது உங்களோட ஃப்ரெண்டு, ஏய் என்னடி இது, காலில் எவ்வளோ ரத்தம் பார்த்தியா, ஒரு முள்ளு குத்துனது கூட மாடி உனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அடி நீ ஓடி வருவ. ஐயோ இல்லடி, நான் காலையில் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேனா, என்னால் டைமுக்கு கிளம்ப முடியல, அதனால தான் வேறு வழி இல்லாமல் நான் வயலில் இறங்கி ஓடி வந்துட்டுருந்தேன். அப்போ தான் திடீர்னு முள்ளு குத்திடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், வலிக்குதுடி. சரி இரு நான் பொறுமையாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டு மலர் அதை பொறுமையாக எடுக்கிறா. ஸோ எடுத்ததுமே உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. சரி இரு நான் என்னோடய காஸ்ட்யூம் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரூம்குள்ளே போகிறீங்க. நீங்கள் அழகாக சுடிதார் மாற்றிட்டு தான் வரீங்க. ஸோ அந்த காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த கண்ணில் இருக்கிற அந்த மையெலாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணலை. அந்த காஜல் அந்த எல்லாமே அப்படியே இருக்குது. அந்த லாங் ஹேரு வித் ஃப்ளார்ஸு அது மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸிங்கும் இருக்குது. உங்கள் முன்னாடி தான் திரும்பவும் சாமி வந்து கும்பிட்றாரு. எப்போவுமே அரங்கேற்றம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம சாமி கும்பிடுவோம், முடிச்சதுக்கப்புறமும் சாமி கும்பிடுவோங்க. ஸோ அதே மாதிரி தான் அவரும் உங்கள் கூட வந்து நின்று சாமி கும்பிட்றாரு. சாமி கும்பிட்டுட்டு அதே கேட்கத்தோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா பையன் வந்திருக்கானோன்னு நல்லா தடபுடலாக சமைச்சி சாப்பாடெல்லாம் போட்டு உட்கார வச்சு, இதை சாப்பிட்றா அதை சாப்பிட்றா, இது ஓகேவா அது போதுமா இது சாப்பிட்றா, இது உனக்கு பிடிக்கும்ல, இந்த பருப்பு பாயாசம் உனக்காக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு செம்மையாக கவனிக்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷன், இவன்லாம் எதுக்கு வந்தான், எதுக்கு தான் இவன்லாம் இருக்கானோ, இவ்வளோ நாளாக எங்கே இருந்தான், இப்போ மட்டும் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு உங்களை, அதை வந்து நம்ம ஜிமினை ஒரு லுக்கு பார்க்குறாங்க. அது யாருன்னா எப்பயுமே ஹீரோவுக்கு வில்லன் யார், அவங்க அப்பா தானே. ஸோ அப்சல்யூட்லி ஜிமினோட அப்பா தான் அது. ஸோ அப்படியே பார்த்துட்டே போகிறாரு. நீங்களும்
இந்த மனுஷன்லாம் இன்னும் திருந்தவே மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஜிமினும் அவங்க அப்பாவை பார்க்குறாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அம்மா நீ இன்னும் எத்தனை நாள் தாம்மா இந்த மனுஷன் கூட குடும்பம் நடத்துவ? நானும் உன்கிட்ட பல வருஷமாக கூப்பிட்டுருக்கேன் இந்த மனுஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துருன்னு. அப்படியே உங்க அம்மா ஜிமினோட காதை திருவுறாங்க. அதாவது ஜிமினோட அம்மா ஜிமின் காதை திருவுறாங்க. திருகி ஏய் உன் வாழ்க்கையை பாருடானா நீ என் வாழ்க்கைக்கு ஒல வச்சிருவ போலயே. இந்த ஜென்மத்தில் உன் அப்பந்தான் எனக்கு, நான் தான் அவனுக்கு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு கொட்டு கட்டுறாங்க. அவரும் மா தலையில் அடிக்காதம்மா உன் பிள்ளை பாவம் தானேம்மா. சரி சரி போதும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு டெய்லியும் நீங்கள் 7 நாள் திருவிழா. ஸோ அந்த 7 நாளில் 7 நாளுமே நீங்கள் அரங்கேற்றம் பண்ணுவீங்க. இப்படியே ஒரு 3 நாள் போகுது. மனுஷன் உங்கள் பின்னாடி வரதும் அந்த அரங்கேற்றத்தை பார்க்குறதும் திரும்ப ரிட்டன் வரதுமாவே இருப்பார். உங்ககிட்ட ஆனால் பேசணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பேச முடியல. ஏன்னா உங்களோட ஃப்ரெண்டு உங்கள் கூடவே இருக்கிறதுனால அவரால் உங்ககிட்ட சத்தியமாக பேசவே முடியல. ஒன்று கூட 2 பொண்ணுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் தம்பி. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பியோட பேர் கவின். ஸோ கவின் உங்கள் கூட இருக்கிறதுனால அவரால் உங்ககிட்ட வந்து பேசவே முடியல. ஸோ இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் போகிறீங்க. போனவுடனே உங்கள் அம்மா என்னடி அரங்கேற்றம் முடிஞ்சிச்சா? ஆமாம் அரங்கேற்றம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் காலில் தாம்மா முள் குத்திக்கிச்சு. என்னடி சொல்கிற? ஆமாம் நீ தான் என்னை காலைல எழுப்பவே இல்லை. அடி நாயே, உன்னை காலையில் 4 மணிலேருந்து எழுப்பிட்டுருக்கேன்டி. நீ எழுந்திருக்கல. நீ லேட்டாக எழுந்திரிச்சு என் மேலே பழிய போடாத. அரங்கேற்றம் பண்ண போகிற பொண்ணு எத்தனை மணிக்கு போகிறோன்னு கொஞ்சம் கூட மாதிரி விவஸ்தை இல்லை. அம்மா சரிம்மா திட்டாதம்மா பசிக்குதும்மா. சரி சரி வாவா சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாடுறீங்க. பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை. மா என்னம்மா புதுசாக பால் கொழுக்கட்டைலாம் வச்சுருக்க? அதுவா தெரிஞ்சவங்க செஞ்சாங்க கொடுத்து அனுப்பிச்சாங்க. சரி அதான் உனக்கு பிடிக்கவே நான் வச்சுருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். அம்மா ஆனால் இந்த டேஸ்ட்டை நான் எங்கேயும் இது முன்னாடி சாப்பிட்ருக்கேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா பால்களோடையும் ஒரே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். உட்காந்து சாப்பிட்டு. சரி சரி நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் அதை சாப்பிட்றீங்க. இப்போது திடீர்னு ஜிமினோட சைட் பார்க்கலாம். ஜிமின் வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போது ஜிமினோட அம்மா ஜிமின் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சீக்கிரமாக சாப்பிட்டு நம்ம 2 பேரும் வெளியில் போகிறோம். அம்மா எங்கே போகிறோம்? எதுக்கு போகிறோம்? எதுக்கு போகிறோம்? டேய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு வா. ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். என்னம்மா? சரி சாப்பிட்றா. சரி சரி இரு சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு சாப்பிட்றாரு. ஸோ அவங்க அம்மாவும் ஃபீட் பண்ணுறாங்க. அதாவது சாப்பாடு போடுறாங்க. ஸோ அவரும் சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கூட போகிறாங்க. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு உனக்கு நான் முக்கியமா உங்கள் அப்பா முக்கியமாடா? இது என்னம்மா கேள்வி? எனக்கு நீ தாம்மா முக்கியம். டேய் அதெல்லாம் இல்லை. உண்மையை சொல்லு. உனக்கு உங்கள் அப்பானோட வாக்கு முக்கியமா இல்லை அம்மாவோட ஆசை முக்கியமா? எனக்கு 2மே முக்கியம்தான். டேய் ஆனால் அவருக்கு உனக்கு தான் அவரை பிடிக்காதேடா. பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காதத சொன்னால் பிடிக்காது. என்னடா சொல்கிற? ஆமாம் பின்ன நான் வந்து இதுதான் படிக்கணும்னு சொன்னேன். ஆனால் அவர் அதுதான் படிக்கணும்னு சொன்னார். எனக்கு ஐடி ஃபீல்டில் போகணுன்னு ஆசை. அவருக்கு அது பிடிக்காது. அதுக்காக நான் என்னம்மா அப்படியே விட்டுட்டேன். அவரை எதிர்த்து ஊரை விட்டு போய் இதோ இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணலையா நான்? மாதம் 70,000 சம்பாதிக்கிறேன். இதுக்கு மேலே என்னம்மா வேணும்? சரி ஓகே. அப்போ உங்கள் அப்பா உனக்கு பிடிக்காததை சொன்னால் நீ செய்ய மாட்டேன். அப்போ அம்மாவுக்கு பிடிச்சது நீ சொன்னால் செய்வியா? செய்வனே. சரி அப்போது நான் காமிக்கிற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஆமாம்மா அதெல்லாம் முடியாதும்மா. ஏன்டா எங்கேயாவது பொண்ணு லவ் கிவ் பண்ணி வச்சிட்டியாடா? ஐயோ இல்லைம்மா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தம்மா. எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா. ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட என்னால் பேசவே முடியலம்மா. அந்த பொண்ணு கூட யாராச்சும் இருந்துகிட்டே இருக்காங்கம்மா. பொண்ணு யார்? தெரியல. தெரிஞ்ச சொல்ல மாட்டேனா? சரி ஓகே. அப்போது இன்னும் உனக்கு ஒரு 3 நாள் இருக்குது திருவிழா முடியறதுக்கு. இந்த 3 நாளுக்குள்ளே உனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேச முடிஞ்சு நீ அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னா ஓகே. அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சப்போஸ் உன்னால் அது முடியலன்னா நான் காமிக்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. மா என்னம்மா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அதை தான் பண்ணிக்கணும். மா சரி அந்த 3 நாள் எனக்கு டைம் இருக்குல்ல. நான் அந்த 3 நாளில் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஜிமினை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணை காமிக்கணும்ல. அதனால் இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இழுத்துட்டு போயிட்டு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இங்கே தான்மா அந்த பொண்ணு இருக்கா. நான் உனக்கு அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீ எனக்கு இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. அதாவது காமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அம்மாவும் பிள்ளையும் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போனால் உள்ளே ஒரு பொண்ணு அதே நம்ம யோர்னா நீங்கள் தான் அரங்கேற்றம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை காமிச்சு அவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாடா? யாருமா நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதனமாக கேட்குறாரு. தெரியாத மாதிரியே இதுதான் என் அண்ணன் பொண்ணு யோர்னா
அப்படின்னு சொன்ன உடனே ஜிமினுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா இவ்வளோ நாளாக மனுஷன் சைட் அடிச்சிட்டு இருந்தது அவரோட மாமன் பொண்ணு தான். ஆனால் அவருக்கே அது அவர் மாமன் பொண்ணுன்றது தெரியல. அதனால தான் அந்த ஒரு பெரிய ஷாக். மா இந்த பொண்ணை தாம்மா நானும் சொன்னேன் லவ் பண்ணுறேன்னு. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, இந்த பொண்ணை நீ காமிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வரும்போது பார்த்தேம்மா. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த பொண்ணு கூட யாராச்சும் இருந்துகிட்டே இருக்காங்கம்மா. நான் எப்படிம்மா போய் இந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது? டேய் மகனே, எனக்கு பிடிச்ச பொண்ணு தான் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப நாள் ஆசைடா, என் அண்ணன் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. சொந்தம் விட்டு போகக்கூடாது இல்லைடா. இவ்வளோ நாள் என் அண்ணன்கிட்ட பேசாமல் உன் அப்பங்காரன் பிரித்து வச்சுட்டான். இதுக்கு மேலேயாச்சும் பேசணும் இல்லை? ப்ளீஸ்டா ஜிமினி, எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடுடா. அம்மா நான் என்னம்மா பண்ணுறது? சரி, இந்த பொண்ணு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, இதுக்கே உன் வாய்க்கு நான் சக்கரை போடணும்டா. வாடா, உனக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் பண்ணித்தரேன் மா. வாடா வாடா வாடான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிடுறாரு ஜிமின். வீட்டுக்கு போயிட்டு நேராக நம்மளோட தயாங்க்கு கால் வருது. தயாங்க, என்னடா ஊருக்கு போனீங்க, எங்களெல்லாம் மறந்துட்டியா? சௌக்கியமாகறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு. மச்சான் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ எப்படி மச்சான் இருக்க அப்படின்னு. டேய் போய் 4 நாள் ஆகுதுடா, ஏன்டா ஒரு ஃபோன் கூட பண்ணல? இல்லை மச்சான், ஊருக்கு வந்த மச்சான். ஆ, ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன் மச்சான். ஆ, பொண்ணுக்கு அழகான 2 கண்ணு இருந்ததுடா. அப்புறம் அழகாக ஒரு மூக்குடா, முந்திரி கேக் மாதிரி. அப்புறம் அழகாக ரோஜா பூ மாதிரி உதடுடா. அப்புறம் அழகான காது 2 இருந்ததா. அப்புறம் முடி நல்லா நீட்டாக இருந்ததா. ஆமாண்டா மச்சான், எப்படா மச்சான் பார்த்த மாதிரியே சொல்கிற? டேய் பொண்ணுன்னா இதெல்லாம் இருக்கும் தான்டா, மேட்ருக்கு வாடா. இல்லை மச்சான், அந்த பொண்ணை பார்த்தேன்னா அப்படியே ஃபாலோ ஆகிட்டேன் மச்சான். சரி, ஆனால் எங்கள் அம்மாவும் அதே பொண்ணை காமிச்சு கட்டினா இந்த பொண்ணை தான்டா கட்டணுன்ட்டாங்க. எப்படி மாப்பிள்ள, ஒரே கல்லில் 2 மாங்கா? அதான்டா எனக்கும் தெரில. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியலடா. ஏன் மச்சான், ஃப்ளர்ட்டிங்கிங்கன்னு ஊரு ஃபுல்லாக போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க, உனக்கு சொல்ல பயமா? பயம்னு இல்லைடா, கூட யாராச்சும் இருந்துகிட்டே இருக்காங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஏற்கனவே சின்ன வயசில் சொத்து தகராறுன்னு சொல்லிட்டு என் மாமா என்னையும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பிரித்து வச்சுட்டாங்க. என் அப்பனுக்கும் என் மாமனுக்கும் சண்டை. பூர்வீக சொத்து எனக்கு தாண்டா நீ இவன் சண்டை போடுறான், பொண்ணு எடுத்தவன் நான் தாண்டா எனக்கு தாண்டா நீ இங்கப்பன் சண்டை போடுறான். 2 பேர்கிட்டையும் என்னோடய காதல் இப்போ மாட்டிட்டு முழிக்குது மச்சான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதாச்சும் ஐடியா குடுறா. ட்ரை பண்ணு மச்சான், உங்கள் ஊர் வேறு பக்கத்தில் இருந்தால் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். என்னது? இல்லைடா, ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஓ, இப்போ என்னடா பண்ணுறது? உங்கள் அம்மாக்கிட்டே போய் ஐடியா கேளுடா. உங்கள் அம்மாவே உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னும் போது அவங்ககிட்ட ஐடியா கேளு, அவங்க தருவாங்க. சரி மச்சான், நான் கேட்குறேன். சரி வைக்கட்டா? அப்போது ஒரு நடுவில் ஒரு வாய்ஸு, மச்சான் ஜிமினே, என்னடா ஊருக்கு போயிட்டியா? ஐயோ, நீ ஏன்டா லேட்டாக வேலை செய்கிற? டேய் அப்படி இல்லைடா, இவ்வளோ நாள் நீ பேச பொறுமையாக கேட்டுன்னு இருந்தேன், நான் வேணா வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா? நானும் ஒரு வகையில் ஃப்ளர்ட்டிங்கிங்க தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்போது தயாங்க, டேய் இங்கே ஒரு பொண்ணை சைட்டேஷன் இருக்கிற தெரியுமா? ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு, அப்புறமா நீ ஃப்ளர்ட்டிங்கிங்கன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஜிமினுக்கு ஐடியா கொடு. அடைச்சிப்ப அப்படி சொல்லிட்டு அந்த சேரை அப்படியே எட்டி ஒன்று விட்றாரு. இப்போ ஜங்குக்கு அவரோட பிளேஸ்க்கு போயிட்டாரு. நம்ம தயாங்கோ ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே நேரம் நம்ம ஜிமினை பார்க்கலாம். ஜிமின் காலையில் எழுந்திரிச்சிட்டு அம்மா பசிக்குது, இட்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டேய் மாடு, என் அண்ணன் பொண்ணுக்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு யோசிடானா, சோத்து மூட்டை மாதிரி சாப்பாடு கேட்குற. அம்மா எனக்கு சாப்பாடு போட்டதா மூளை வேலை செய்யும், உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி சரி இரு, கத்தாத, உங்கள் அப்பா அதில் விழுந்துற போகுது. அம்மா நீ கத்தாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போது உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுறதுக்காக வெளில போயிட்டீங்க. அப்போ உங்கள் அம்மா உங்கள் தம்பியை கூப்பிட்றாங்க. டே 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 இந்தா இந்த ஸ்வீட் எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி அத்தை வீட்டில் கொடுத்துட்டு வா. அம்மா அப்பா இருக்காருமா. டே உங்கள் அப்பா குளிக்கிறாருடா, நீ போய் கொடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாரு. ஏறக்குறைய உங்களோட வீடும் ஜிமினோட வீடியும் 2 பேருக்கும் நடுவில் அதாவது பின்னாடி தோட்டத்து பக்கம் திறந்ததுன்னா உங்களோட 2 பேரோட தோட்டக்காதுவும் ஒரே சைடில் தான் இருக்கும். பின்னாடி நீங்கள் 2 பேர் வீட்டுக்குமே மாறி மாறி போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். சண்டையால் போகிறது கிடையாது. ஆனால் ஜிமினோட அம்மாவும் உங்களோட அம்மாவும் எப்போவுமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, கனெக்ஷனில் தான் இருக்காங்க. அங்கே என்ன ஸ்பெஷலாக பண்ணாலும் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் இங்கே வரும், இங்கே இந்த ஸ்பெஷலாக அங்கே போகும். ஸோ அந்த மாதிரி தான் போகும். இப்போது ஜல் ஜல் ஜல்னு ஒரு சவுண்டு. இப்போது ஜிமினு இந்த பக்கம் வந்து சவுண்டு வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்போது ஒரு பையன் ஓடி வந்து ஜன்னல் வழியாக கொடுக்குறான். அத்தை 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 இந்தாங்க, இது ஜிமின் மாமாவுக்கு பிடிக்குமாமே, அம்மா செஞ்சு கொடுத்து விட்டாங்க, நீங்கள் மாமா கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இப்போது ஜிமின், ஏய் இவன் அம்மா இவன் எப்படிம்மா? டேய் இவன் தாண்டா யோனாவோட தம்பிடா, என் அண்ணன் பையன்டா, சின்ன பையன்டா,
மாமா எனக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு தான் என்ன தெரியாது. எப்போ எங்கள் அக்காட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க? என்ன மாமா நீங்கள் இவ்வளோ நல்லா இழுக்கிறீங்க. எங்கள் அம்மா புலம்பிட்டே இருக்கு. அம்மா அவங்க அம்மாவுக்கு தெரியுமாம்மா? ஏ நானும் என் அண்ணியும் தாண்டா பிளானே பண்ணோம் உனக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. எப்படா ப்ரப்போஸ் பண்ண போகிற? ஐயோம்மா என்னால் என்னம்மா பண்ணுறது? சரி நீ அத்தைக்கு ஃபோன் பண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஜிமினோட அம்மா ஜிமின் கிட்டே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஜிமின் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறாரு. அத்தை, உங்கள் பொண்ணு கூட எனி டைம் 2 சுற்றிட்டே இருக்குது, இல்லைன்னா உங்கள் பையன் சுற்றுறான், தனியாகவே உங்கள் பொண்ணு மாட்ட மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அதுவா அவள் இன்னும் ஒரு 3 நாளில் ஊருக்கு போகிறா. ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு காலேஜ் இருக்குது, அவள் அங்கே தான் படிக்கிறா. அவளுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சிச்சு, செமஸ்டர் ரிசல்ட் வரும். ஸோ அப்போ அவள் தனியாக தான் போவாள். வேணும்னா நீ இப்போ போய் பாரு. சரி அப்போ நான் சொல்கிறது செய்யுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வரப்போகிற டிரைவரை நீங்கள் லீவ் கொடுத்துருங்க, அவருக்கு பதில் டிரைவராக நான் போகிறேன், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாப்பிள்ளை ஏதாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா? அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன். ஆமாம் இப்போ உங்கள் பொண்ணு எங்க? அவள் இப்போ தான் கோயிலுக்கு போனான். சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போது நீங்கள் கோயிலேருந்து வீட்டுக்கு தனியாக தான் வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் கூட யாருமே இல்லை. அப்போ அவர் உங்கள் பின்னாடியே யாரோ வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா யாருமே கிடையாது. சரின்னு கொஞ்சம் தூரம் திரும்ப ஒரு 4-5 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்போது டக்குன்னு அவங்க முன்னாடி வந்து ஒரு ஃபேஸ் நிற்குது. யாருன்னு பார்த்தனா அது வேறு யாருமே இல்லை, உங்களோட ஜிமின் மாமா தான். நீங்கள் பார்த்த உடனே மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்ககிட்ட பேசுகிறது அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா கோவப்படுவார், ப்ளீஸ் வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவர் டக்குன்னு உங்களோட கையை பிடிச்சிடுறாரு. மாமா ப்ளீஸ், இது நடு ரோடு கூட இல்லை, இது ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்குது, இங்கே யாராவது நம்மளை பார்த்தா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க மாமா, தப்பாக நினைப்பாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போ, நான் தான் உனக்கு மாமான்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் நீங்கள் தான் என்னோடய ஜிமின் மாமான்னு எனக்கு தெரியும். எனக்கு நியூஸ் வந்துச்சு. யார் சொன்னா? என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. எந்த ஃப்ரெண்டு? என்னோடய மலர் சொன்னா. அவளுக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவள் தான் நம்ம கூட சின்ன வயசில் விளையாடிட்டுருப்பா. அவகிட்ட உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க என்கிட்ட வந்து சொன்னா. ஓ அப்போ நான் தான் உன் ஜிமின் மாமான்னு உனக்கு தெரியும்? தெரியும். சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லை, அப்பாவுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் சண்டை. அப்பா வார்த்தையை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. நிஜமாக முடியாது. முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுருப்பாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அவர் மேலே ஆசை இருக்குது அப்படின்றது தெரியும், ஆனால் நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்கன்றதும் அவருக்கு தெரியுது. ஸோ இப்போ இப்படி என்ன பண்ணுறாருனா விட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணலை, பார்க்கல. ஸோ இப்படியே ஒரு 4 டேஸ் கழித்து நீங்கள் காலேஜ் கிளம்புறீங்க. அப்போது இங்கே ஜிமின் செம்மையாக ஹீரோ மாதிரி ஃபஸ்ட்டு பிளாக் கலர் ஷர்ட் போடுறாரு, இல்லை செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர், செட் ஆகலை. அப்புறம் எல்லோ கலர் லைட் ஒரு மாதிரி சந்தன கலர் போடுறாரு, இல்லை இது நம்ம கலருக்கு இது இன்னும் லைட்டாக தெரியுது. வேறு 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 வேறுன்னு நிறைய கலர் ஷர்ட் எடுத்து எடுத்து போடுறாரு. இப்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், என்னாடி உன் புள்ள மைனர் கணக்காக கிளம்புறான்? என்னம்மா உள்ளூர் பொண்ணாக பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் லவ் மேரேஜுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள், அதாவது ஜிமினோட அம்மா ஈ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் உன் அண்ணன் பொண்ணாக இருந்தால் நோ, வெட்டுக்குத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போது ஜிமின் ஒரேடியாக ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்ணி போட்டுட்டு வந்திருப்பாரு. ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு போட்டு வந்து, மா நான் கட்டேன்னா உன் அண்ணன் பொண்ணை மட்டும்தான் கட்டுவேன், என் மாமன் பொண்ணுக்கு மட்டும்தான் நான் வந்து இட்லியை வையுமா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ தாங்கண்டா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டிஃபன் எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஸோ அவரும் சாப்பிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வர வழியில் டிரைவருக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு, நீங்கள் இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்கன்னா இன்றைக்கி டிரைவராக நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் டிரைவராக வந்திருப்பார். சார் முன்னாடி தானே டிரைவர் இருப்பார், நீங்கள் போயிட்டு முன்னாடி அந்த சைட்டில் உட்காரிங்க. அப்போ நீங்கள் கிளம்பும்போது அப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மா தனியாக போகாதம்மா, தம்பி கூட போயிட்டு வா. இப்போது உங்களோட அம்மா கிச்சன்லேருந்து நேராக குழிக்கரண்டி எடுத்துகிட்டு வராங்க. ஏங்க வீட்டில் வேலை இல்லையா? அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ஒண்டியாக நான் அவ்வளோ வேலையை செஞ்சிட்ருக்கேன், கடைக்கு போகிறதுக்கு கூட உங்களால் முடியல, அவனையும் அமுச்சு விட்டுட்டு நான் நடந்து போவா கடைக்கு? நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க? அவள் தனியாக போயிட்டு வருவா, குழந்த ஒன்றும் கிடையாது அவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க. ஸோ நீங்களும் அப்பா நான் போய்க்கிறேன்ப்பா, அதான் டிரைவர் அங்கிள் என் கூட தானே வராரு, டிரைவர் மாமா வச்சுட்டு நான் போய்க்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிரைவரையும் மாமா தான் கூப்பிடுவீங்க. ஏன்னா வந்து வெளியூர் தான் இருந்தாலும் நீங்கள் மாமா மாமான்னு எல்லாரையும் கூப்பிடுவீங்க. ஸோ அதே மாதிரி கூப்பிட்டுட்டு
நீங்கள் போகிறீங்க. ஸோ காலேஜ்க்கு போகிறீங்க. காலேஜ் போயிட்டு நீங்கள் அங்கேருந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வாங்குறீங்க. சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து கிளம்பிடுறீங்க. அப்போ தான் நீங்கள் முன்னாடி ஏறியிருப்பீங்க. முன்னாடி ஏறினதும் இப்போது உங்ககிட்ட டிரைவர் கேட்குறாரு, என்னம்மா பாஸ் பண்ணிட்டியா? ஆமாம்மா, நல்லதுலலாம் பாஸ் பண்ணுறேன். ஒரு 50ல் 60 ஸ்கோர் பண்ணியிருப்பியாம்மா? ஆமாம்மா, 70% ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஓ, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு. ஆனால் நீங்கள் ஒரு தடவையும் மாமா மாமான்னு கூப்பிடும்போது அவருக்குள்ள ஒரு கூஸ் பம்ப் ஆகுது. லா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மியூசிக்காக போகுது அவருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அவரை ஆஃப் பண்ணிடுறீங்க. கார் ஆஃப் பண்ணிடுறாரு. ஸோ காரை ஆஃப் பண்ணிட்டு அவர் கீழே இறங்கிடுறாரு. நீங்களும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இறங்கி கீழே போய் பார்க்குறீங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறது ஜிமின். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா உங்களை அப்படியே கார்கிட்ட நிப்பாட்டுறாரு. நீங்கள் டக்குன்னு திரும்பின மாதிரி, மாமா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்த நீங்கள் இப்போ லைட்டாக உங்களோட வாய்ஸ் அப்படியே உள்வாங்குது. அவர் உங்ககிட்ட வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? மாமா, அப்பா சம்மதம் இல்லாமல் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்போது உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கும் அப்போது உங்கள் அப்பா சம்மதம் இல்லாமல் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆ ஆ ஆமாம், அப்பா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறீங்க. இப்போ அவர் அப்படியே உங்கள் கிட்டே வராரு. உங்களோட கை ரெண்டுமே அவரோட செஸ்ட்டு கிட்டே இருக்குது. வேண்டாம் மாமா அப்படின்ற மாதிரி செஸ்ட்டு கிட்டே வச்சிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக அப்படியே கிட்டே வராரு. கிட்டே வந்துட்டு, இங்கே பார், நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்தோடனே நீங்கள் டைட்டாக கண்ணை மூடிக்கிட்டீங்க. ஆனால் உங்கள் ரெண்டு கையும் அவரோட செஸ்ட் மேலே இருக்குது. உங்கள் கிட்ட கிஸ் பண்ண வந்திருப்பார். பட் ஆனால் கிஸ் பண்ணாமல் அவரோட மூச்சு காற்று மட்டும் உங்கள் மேலே பட்டுட்டு இப்போ இடைய வந்துட்டு, இங்கே பார், உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் கிஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், புரியுதா? வா, இல்லை வந்து உட்காரு, நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி உட்காந்து நீங்கள் இப்போ பின்னாடி போய் உட்காந்துடுறீங்க. ஸோ இப்போ அவருமே ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ கொஞ்சம் தூரம் போகவே ஊர் வந்துடுது. ஸோ ஊருக்குள்ளே போகிறாரு. எப்படி வந்தோமோ அப்படியே கொண்டு போய் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வராரு. ஆனால் அவர் நல்ல வசமாக மாட்டிக்கிட்டாரு. உங்கள் அப்பாவோட அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அதாவது உங்கள் சித்தப்பாங்க எல்லாருமே அந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் உங்களை வேகமாக வந்து உங்கள் சைட் டோரை திறந்துட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க வெளியில். உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுன்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போது இழுத்துட்டு வந்துட்டு, அம்மா என்னம்மா, நமக்கு ஆகாதவன் வீட்டில் போயிட்டு பழகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கூடியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின், நான் தான் கூட்டிகிட்டு போனேன், நான் தான் டிரைவருக்கு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போனேன், இதனால இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் மாமா பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன். டேய், இங்கே பாருடா, உங்கள் அப்பனுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சண்டை, புரியுதா? சொத்து தகராறு, மறந்துட்டியா? உங்களுக்கு சொத்து தகராறுனா அது உங்களோட வச்சுக்கோங்க. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவள் அவங்க அப்பா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீங்கள் எதுக்கு எல்லாமே அவளை ப்ளேம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு தப்பாக பேசுகிறாங்க உங்களை பற்றி. இனிமேல் இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி எப்பயும் கிராமத்தில் பேசுகிறவங்க அந்த 4 பேர் 4 விதமாக பேசுகிறவங்க உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. உங்களை பற்றி பேச ஆள் இருந்துச்சுன்னா ஜிமினை பற்றி பேச ஆள் இருக்காதா? உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆள் இருந்தால் ஜிமினுக்கு சப்போர்ட்டிங் ஆள் இருக்காதா? அதே மாதிரி ஜிமினுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதுக்கும் நிறைய பேர் வராங்க. ஸோ 2 சைட்லேயுமே மாற்றி மாற்றி பேசிக்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜிமினால் பொறுக்க முடியவில்லை. ஸோ பொறுத்தா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு கோவிலில் மஞ்சள் கயிறு இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற பூ எல்லாத்தையுமே விளக்கிட்டு சாமி மேலே இருக்கிற அந்த மஞ்சள் கயிற்றை எடுத்து டக்குன்னு, உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு கேட்குறாரு. இப்போது ஊருக்காரங்க எல்லாமே பார்த்துட்டாங்க, இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேண்டான்னு சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு அவர் உங்களே பார்க்குறாரு. இஷ்டம் இல்லை போல் அப்படின்ற மாதிரி தாலிக்கயிறு கீழே போக, மாமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டிடுறாரு. அவ்வளோதான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுக்காக வேகமாக போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமினோட வீட்டுக்கு எல்லாரும் போகிறாங்க. இப்போது ஜிமின் கிட்ட நியூஸ் போயிடுச்சு, ஜிமினோட அப்பா கிட்ட நியூஸ் போயிடுச்சு. இப்போது
ஜிமினோட அம்மா கிச்சனில் காஃபி போட்டுட்டு இருந்திருப்பாங்க. காஃபி எடுத்து வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு ஜிமினோட அப்பாவுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ ஜிமினோட அப்பாவுக்கு நியூஸ் தெரிஞ்சதும், உன் பையன் என்ன காரியடி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி டம்ளரை தூக்கி அடிக்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மாவும் ஜிமினோட அம்மாவும், என்ன மாப்பிள்ளை ஒழுங்காக பேசியிருந்திருப்பாரா, அதான் தெரியல, கரெக்ட் பண்ணியிருப்பானா இல்லையான்னு தெரியல, ப்ரப்போஸ் பண்ணியிருப்பானான்னு தெரிலன்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சவுண்டை கேட்டு, என்னங்க சக்கரை இல்லையா, சக்கரை இல்லைன்னா சொல்ல வேண்டியதுன்னா அதுக்கு எப்படி தூக்கி அடிப்பீங்க, இப்போ யார் க்ளீன் பண்ணுறது, ஒழுங்காக நீங்கள் தான் க்ளீன் பண்ணிட்டு போகிறீங்க. ஏய் நான் நாட்டாமடி, நாட்டாமையாக இருந்தானே என்னவா இருந்தானே, நாட்டாம வெளியில் இருந்தாலும் வீட்டில் வேலை செய்ய முடியாதா, வந்து இப்போ அதை க்ளீன் பண்ணி தரீங்களா இல்லையா, உன் பையன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதுக்குள்ளாரையே இப்போது ஜிமினோ நீங்களும் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறீங்க. இப்போது ஜிமினோட அம்மா, என்ன கதையாண்டா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கேட்குறாங்க. என்னடி சிரிக்கிற அப்படின்னு ஜிமினோட அப்பா கேட்குறாரு. என்ன காரியம்டா பண்ணிட்டேன், இப்போட்டவன் கரெக்டாக இருக்குங்களா, ஆ ஆ என்ன காரியம்டா பண்ணிட்டேன், அப்பாவுக்கு பிடிக்காத வீட்டில் போய் பொண்ணு எடுத்துகிட்டு வந்துட்டியாடா, மா எடுத்துகிட்டுலாம் வரல, கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கிறேன், இங்கே பாரு மஞ்சக்கயிறு தொங்குதில்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது ஜிமினோட அப்பா, என்னதான் இருந்தாலும் என் பையன் கெத்த காமிச்சிட்டான் பார்த்தியா, கல்யாணம் பண்ணியே கூப்பிட்டு வந்துட்டான், எனக்கு ஆவாதவனாக இருந்தானே எவனாக இருந்தானே, என் பிள்ளை சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், போய் ஆரத்தி எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா டக்குன்னு டெஸ்ட் அடிச்சிட்டாரு. ஜிமின் வேற முழிக்கிறாரு, ஜிமினோட அம்மா அதுக்கு மேலே முழிக்கிறாங்க. அப்படியே ஜிமினோட அம்மா, டேய் என்னடா நடக்குதுங்க அம்மா, எனக்கு அதம்மா தெரில, என்னம்மா அப்பா அப்படி டக்குன்னு ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போது, ஏய் பங்கஜம் என்ன சொன்னேன், போ போய் தட்டை எடுத்துகிட்டு வா, போ ஆரத்தி தட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மருமகளே நீ வாமா உள்ள, எவன் வரான் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது ஆரத்தி எடுத்து நீங்கள் உள்ளே போனதும் இப்போது ஜிமினோட அப்பா கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னங்க என்னங்க திடீர்னு இப்படி ஓகே சொல்லிட்டீங்க, ஆமாண்டியே என்னதான் சண்டையாக இருந்தாலும் பார்த்தல்ல, எவன் வீட்டு பொண்ணாக இருந்தால் எனக்கு என்னடான்ட்டு தைரியமாக கெத்தா என் பையன் தாலி கட்டி தூக்கின்னு வந்துக்கிறான், என் பையன் வீரன்டி, என் பையனை எப்படி வளர்த்துறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் காலரை தூக்கி விட்டுட்டு சொல்கிறாரு. ஓகே அப்படின்ற மாதிரி இப்போது யோனா உங்கள் வீட்டுக்கும் நியூஸ் போயிருந்திருக்கோம் ஆல்ரெடி. இப்போது உங்கள் வீட்டில் இருந்து அந்த பையன் உங்களோட தம்பி தான் வீட்டுக்கு வரான். இப்போ அவங்க அம்மா, டேய் அக்கா எங்கடா, அம்மா அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, அக்கா அத்தை வீட்டில் இருக்கிறா, வேணா பின்னாடி போய் கவுத்து வந்து பாரு, அவள் வீட்டில் தான் இருப்பா. டேய் என்னடா சொல்கிற, எப்படா கல்யாணம் ஆச்சு, அம்மா நம்மளோட குரூப் பார்க்கலையா, என்னடா சொல்கிற, மா போய் குரூப்பை பாருமா அப்படின்னு சொல்கிறான் அவங்க தம்பி. ஆக்சுவலாக உங்கள் ஊருக்கே ஒரு குரூப் இருக்கும், அதில் உங்கள் ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்லேருந்து நண்டு சிண்டு வரைக்கும் அதில் இருக்குது. ஸோ அதில் தான் உங்களோட கல்யாணம் வீடியோ ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு, செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ அதை காமிக்கிறான். டேய் என்னடா இது, மா பார்த்தல்ல மாமா எப்படி கெத்தாக கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறாருல, ஜிமின் மாமா கெத்துமா, சும்மா வா சென்னை போய் இவ்வளோ வருஷம் ஓட்டுறாரு இல்லை காலத்தை, செம்ம கெத்துல மாமா. டேய் ஆமா ஒரு டவுட்ரா, இவன் போனது எப்படிரா மாட்டினா, அம்மா அதுவா நம்ம ஊரில் ஒரு மேனாம் எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்குமே, அதுக்கு நம்ம அக்கா காலேஜில் படிக்குதுல்ல, ஆமாம் அது வந்து இன்னைக்கு ரிசல்ட் அதுக்கும் தானே போயிருக்கும் போல், அப்போ மாமாவும் அக்காவும் எங்கேயோ நின்றுட்டு 2 பேர் தலையும் முட்டின மாதிரி ஒரு போஸு, அந்த போஸை ஃபோட்டோ எடுத்து பப்ளிக்கில் போட்டு விட்டுது குரூப்பில், எல்லாம் பார்த்துட்டாங்க, மாட்டிக்கினாங்க. அடோயோ என்னடா பண்ணுறது, இப்போ உங்கள் அப்பாவை எப்படா சமாளிக்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளார உங்களோட அப்பா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட நல்லா வாழ் 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 வாழ்னு கத்துறாரு. என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்க, பொண்ணு யார் கூட போது வருதுன்னு பார்க்க மாட்டியா, அப்படி டிரைவராக வந்து கூப்பிட்டு போயிருக்கான். நிறுத்துங்க, டிரைவர் யாருன்னு பார்த்து அனுப்ப வேண்டியது நீங்கள், நான் உள்ளே இருந்தேன், நீங்கள் தான் பொண்ணை கார் வரைக்கும் கூப்பிட்டு போய் விட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இந்த ரீசன் வேலிடிட்டியாக இருக்குது. அவரும் ஆமாம்ல நாம் தான் கூப்பிட்டு போய் விட்டோம், நாம் தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சரி ஓகே நடந்தது நடந்துருச்சு, நாம் போய் நம்ம பொண்ணை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படி சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போகிறாங்க. பஞ்சாயத்து தலைவரும் மணி என்ன ஆகுது, மணி 9:30 ஆகுது, இந்த நேரத்துக்கு யார் வீட்டையாவது போய் கதவை தட்டினா என்ன அசிங்கமாக நினைப்பாங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே உங்களுக்கும் ஜிமினுக்கும் உங்களோட ஃபஸ்ட் நைட் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போது ஜிமினை கூட்ட அவங்க அம்மா, என்னடா புரிஞ்சுதில்ல, அவளை ஹர்ட் பண்ணாத, என் மருமகளை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ ஜிமினோ, மா எங்களுக்குள்ளே எதுவும் நடக்காது,
அவளோட அப்பாவோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அவங்க அப்பா என்னைக்கு அவளையும் என்னை ஏற்றுக்குறாங்களோ அன்னைக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி இருந்து இப்போ நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தவங்க அப்படின்றாங்க. நீங்கள் திரும்பி, மாமா எனக்கு தெரியும், எனக்கு என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு மன்னிச்சிக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது அவர், இங்கே பாருடா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்லேயே நீ தான் பொட்ட பிள்ளை. நீனா இங்கே எல்லாருக்குமே அவ்வளோ உசுறு. உங்கள் அப்பனுக்கும் எனக்கும் சின்னதாக ஒரு மனசு கஷ்டம். ஆனால் உங்கள் அப்பனை நான் வெறுக்கலாம் இல்லை, சின்னதாக ஒரு மனசு கஷ்டம், அவ்வளோதான். அதுக்காக உன்னை நான் விட்டுற முடியுமா சொல்லு? நீ என் தங்கச்சி பொண்ணு, என்னோடய மருமக. நீ பிறந்த உடனே உன் அப்பன் தான் உன்னை ஃபஸ்ட்டு வாங்கினான்னு நினைக்கிறியா? இல்லைடா, நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு என் கையால் தூக்கி முத்தம் கொடுத்தேன். நீ என் கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்ட தெரியுமா? எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும். பயப்படாத, இது நம்ம வீடு. நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சரியா? நீ போய் நிம்மதியாக தூங்குன்னு சொல்லிவிட்டு நீ இப்போ அப்படியே ஜிமினோட அம்மா கிட்டே போகிறாங்க. பாத்தி அடி, என் பிள்ளைய ஆம்பலடி, அவன் அப்பனோட பெர்மிஷன் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டேன்னு அந்த பொண்ணை தொட கூட மாட்டேன்னு சொல்கிறான். அவன் தாண்டி ஆம்பளை, என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்துருக்கேன்ல. இப்போ மட்டும்தான் உங்கள் பிள்ளையா? நம்ம பிள்ளைடியே, போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. இப்போ நீங்களும் ஒரே ரூம்குள்ளே போகிறீங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீயும் நானும் இப்போதைக்கு ரூம்மேட்ஸ் தான். நீ என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணு. அதே மாதிரியே நானும் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறேன்னா ஷேர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்துட்டேன் யோனா. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் உன்னோட அரங்கேற்றத்தை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒன்று. தெரியும். என்ன தெரியும்? நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இல்லை, நீங்கள் வந்த உடனே நான் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நீங்கள் தான் ஜிமினாக இருக்குமோன்னு நானும் உங்களையே தான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா என்னோடய கண்ணில் நான் அந்தளவுக்கு பேசணும்ல, டான்ஸ் ஆட பரதம் ஆடினா கண்ணும் பேசணும்ல, அதனால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் உங்களை பார்த்தேன். எனக்கு நீங்கள் தான் ஜிமின்னு அப்போவே தெரியும். அப்படியே ஒரு ஸ்மைல் 2 பேரும். சரி தூங்கலாமா? ம் அப்படி சொல்லிட்டு லைட்டாக நீங்கள் அழறீங்க. என்னாச்சு? இல்லை, அப்பா என்னை ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததில்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாரு. உடனே நீங்கள் 2 பேரும் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கிறீங்க. வெளியில் ஒரே சத்தமாக இருக்குது. அப்போது ஜிம்முன்னு தலையை சொந்துக்கிட்டு, மா எனக்கு ஒரு காஃபிமா அப்படி சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே பார்த்தா ஒரே சவுண்டாக இருக்குது. எல்லாருமே, என் பொண்ணை அனுப்புங்க, என் பொண்ணு இவங்க யோர்னா யோர்னா அப்படி சொல்லிட்டு ஒரே சவுண்டு. நீங்கள் அப்போ தான் தலையெல்லாம் குளிச்சுட்டு தலையில் துண்டு கட்டிட்டு வாக்கில் வகுடில் போட்டு வச்சுருக்கீங்க, நெத்தியில் போட்டு குங்குமம், தாலியை முன்னாடி தொங்க போட்டுட்டு வரீங்க. ஸோ அதை பார்த்தவொடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிமின் வேற ஷர்ட் பட்டனை அங்கேயும் இங்கேயும் அரைகுறையாக போட்டுட்ருக்காரு. அப்போது ஜிமினோட அம்மா, டி தலைமையில் இருக்க பூவை கூட எடுத்து போட மாட்டியாடா, எருமை மாடு, இப்படி வந்து நிற்கிறடா, அங்கங்கே குக்குமம் வச்சு போய் மூச்சை தொடச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் திரும்பிட்டு குடுகுடு குடுன்னு ஓடுறாரு. போயிட்டு இதை பார்த்த உடனே, உங்களோட அப்பாவுக்கு இனிமேல் என் பொண்ணை கூப்பிட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்? இனிமேல் என் பொண்ணு இல்லை. நேற்று மதியம் 3 மணி வரைக்கும் தான் என் பொண்ணு. இப்போது என் பொண்ணு உயிரோடு இல்லை. நான் வீட்டுக்கு போய் தலைமுழுகிடுறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு பர்சன், மா நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிற உங்கள் அப்பாவை கூப்பிட்டு, மச்சான் நாளைக்கு என் பிள்ளைக்கும் என் மருமகளுங்களுக்கும் வீட்டில் வச்சு தாலி பிரித்து கோக்குற மாதிரி தங்கத்தில் தாலி போட்டு கல்யாணம் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு குடும்பத்தோடு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வார்த்தை உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு தெரியுது. பட் ஆனால் கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பெத்த பிள்ளைக்கோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. ஸோ அதனால் வீட்லேயே சும்மா அரேஞ்ச் பண்ணுறாங்க மேரேஜ் மாதிரி. ஸோ அந்த மேரேஜும் நடக்குது. உங்களுக்கு இப்போது நீங்கள் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. அம்மா நீ பயப்படாத, உனக்கு அப்பாவா மாமாவா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரிங்கோட ஒரு ஹக் உங்கள் மாமா உங்களுக்கு கொடுக்குறாரு. அதாவது ஜிமினோட அப்பா உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ இப்போது நீங்கள்
உங்கள் அப்பா கிட்ட பார்க்குறீங்க, உங்கள் வீடு பூட்டியிருக்கு, ஊரில் எல்லாருமே இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. இப்போது உங்களோட அம்மா மட்டும் பின்வாசல் வழியாக வந்து உங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அப்பாவோட மனசு சீக்கிரமாக மாறிடும்டா, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. இப்போது ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா, உங்களை கூட்டிக்கிட்டு இப்போ அவர் சென்னை போகிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் நான் முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாத்திமா உன்னோட பர்த்டேக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எனக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணணும். பார்ட் 2 வந்துட்டு கண்டிப்பாக வரும். பட் ஆனால் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது நான் ஒன் ஷாட்டாக தான் போடணும்னு நினச்சேன். கொஞ்சம் லென்த்தாக போகுது, அதனால் நான் இதையும் கட் பண்ணிவிட்டு செகண்ட் ஷாட் நான் நாளைக்கு போட்டுடுறேன். ஸோ மறக்காமல் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லு ஃபாத்திமா. லவ் யூ ஃபாத்திமா. ஹாப்பி பர்த்டே. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஆர்மி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்யோ பை சரங்க ஆர்மிஸ். டாடா பாய், டேக் கேர்.